நம்ம இன்னைக்கு +2 சிலபஸில் மெட்டலர்ஜிங்கிற சாப்டரில் இருந்து மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி உள்ள ஒரு வீடியோ செஷனில் வாட் இஸ் மெட்டலர்ஜின்னு பார்த்தோம். வாட் இஸ் மெட்டலர்ஜி? த என்டையர் சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் ப்ராசஸ் இன்வால்வ் இன் த செப்பரேஷன் ஆஃப் a metal from its ore is known as metallurgy. அப்போது ஒரு மெட்டலை அதோட ஓரில் இருந்து நம்ம பிரித்து எடுக்கிறதுக்கு செய்யக்கூடிய டோட்டல் ப்ராசஸை தான் நம்ம மெட்டலர்ஜின்னு சொல்லுவோம். வாட் இஸ் மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ்? Metallurgical process is defined with the extraction of metal from their ores and refining of metals. மெட்டலர்ஜின்னா என்ன? ஒரு மெட்டலை அதோட ஓரில் இருந்து நம்ம பிரித்து எடுக்கக்கூடிய அந்த டோட்டல் ப்ராசஸ். அதில் இந்த மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ்லேயும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. எல்லாமே சேர்ந்து நமக்கு பியூர் மெட்டலாக கிடைக்கக்கூடியதான் மெட்டலர்ஜி. மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ்னால் அதில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த மெத்தட்ஸை தான் மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ் இஸ் டிஃபைன்டு வித் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல் ஃப்ரம் தேர் ஓரில் இருந்து க்ரூடு மெட்டலை நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம். செகண்ட் என்ன பண்ணுவோம்? அந்த க்ரூடு மெட்டலை பியூர் மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுவோம், ரீஃபைன் பண்ணி எடுப்போம். அப்போ அதுதான் மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ். ஸோ வாட் இஸ் மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ் ஆர் டிஃபைன் மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ்? Metallurgical process is defined with the extraction of metal from their ores and refining of metals. இந்த மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ்ங்கிறது ஒரு சிங்கிள் ஸ்டெப்பானா கிடையாது. இட் இன்வால்வ்ஸ் so many steps or various steps. நிறைய ஸ்டெப்ஸ் இந்த மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸில் இருக்கும். அதுலேயே நம்ம முக்கியமாக ஒரு 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர். செகண்ட் ஒன் இஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் த க்ரூடு மெட்டல் ஃப்ரம் இட்ஸ் ஓர் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ரிஃபைனிங் ஆஃப் த க்ரூடு மெட்டல். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஓரை கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். கான்சன்ட்ரேட் பண்ணுவோம்னா அதில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ். இப்போ ஓருங்கிறது ஒரு சாலிட் டெபாசிட் ஆஃப் த மெட்டல். நம்ம எர்த்து கிரஸ்டில் ஒரு மெட்டலோட சாலிட் டெபாசிட்டாக இருக்கும். அது வெறும் அந்த மெட்டல் மட்டும் இருக்காது, அதில் கேங் இம்ப்யூரிட்டிஸும் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். கிளே இருக்கலாம், டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ் இருக்கலாம், இப்போ மெட்டல் கூட நான் மெட்டாலிக் சப்ஸ்டன்ஸ் இருக்கலாம். எல்லாமே சேர்ந்து ஒரு என்டையர் சாலிட் சப்ஸ்டன்ஸ் ஒரு டெபாசிட்டாக இருக்கும். அதுதான் இந்த ஓர். அந்த ஓரில் இருந்து நம்ம தேவையில்லாத இம்ப்யூரிட்டிஸை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி வெறும் நம்ம மெட்டல் மட்டும் அதிகமாக இருக்கிற மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணி எடுப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர். செகண்ட் என்ன? எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் த க்ரூடு மெட்டல் ஃப்ரம் இட்ஸ் ஓர். அந்த கான்சன்ட்ரேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ஓரில் இருந்து ஒரு நமக்கு தேவையான மெட்டலை பிரிச்செடுப்போம். அதுலேயும் கொஞ்சம் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். தேர்ட் ஸ்டெப்பு ரிஃபைனிங் ஆஃப் த க்ரூடு மெட்டல். அந்த க்ரூடு மெட்டலை இன்னும் நம்ம ரீஃபைன் பண்ணி பியூர் மெட்டலை பிரிச்செடுப்போம். அப்படி 3 ஸ்டெப்ஸ் இந்த மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகும். Other 3 steps involved in the extraction of metal from its ore. First one is concentration of the ore, extraction of the crude metal and refining of the crude metal. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர். ஒரு ஓரை எப்படி நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி எடுப்போம் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னது? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர். இப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ஓருங்கிறது வெறும் நமக்கு தேவையான மெட்டல் மட்டும் இருக்காது. அந்த மெட்டல் கூட வேல்யூபிள் மினரல்ஸும் இருக்குது, நான் வேல்யூபிள் மினரல்ஸும் இருக்குது. நம்ம எர்த்து கிரஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு சாலிட் டெபாசிட் தான் இந்த ஓருங்கிறது. அப்போது இந்த ஓருங்கிறதுக்கு கூட இருக்கக்கூடிய இந்த இம்ப்யூரிட்டிஸ்க்கு இன்னொரு பேர் சொன்னேன், கேங். கூட மிக்ஸ் ஆகிருக்கக்கூடிய கேங் பார்ட்டிகிள்ஸை ரிமூவ் பண்ணக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் தான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர். ஸோ த ரிமூவல் ஆஃப் அன்வாண்டட் மெட்டீரியல் ஃப்ரம் இட்ஸ் ஓர் இஸ் நோன் அஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர் ஆர் ட்ரெஸ்ஸிங் ஆர் பெனிஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜெனரலாக நம்ம சொல்லக்கூடியது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த. இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர்ங்கிற ஸ்டெப்பை நம்ம செய்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு சொன்னால், it increase the concentration of the metal present in the ore or its compound present in the ore. இந்த கான்சன்ட்ரேஷன் ஸ்டெப்பை நம்ம செய்கிறதுனால நம்ம எந்த மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மெட்டலோட அளவு
அதிகமான இதில் நமக்கு கிடைக்கும். இல்லை இப்போ நமக்கு அந்த பேர் மெட்டலாக கிடைக்கல, க்ரூடாக தான் கிடைக்கும், இருந்தாலும் நம்ம கரெக்டான மெட்டல் கிடைக்காம இருந்தால் அதோட காம்பவுண்டு ஃபார்ம் வந்து கொஞ்சம் அதிகமான ரேட்டில் வந்து கிடைக்கும். இப்போ அதுதான் வந்து இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர்ங்கிற ஸ்டெப்பை நம்ம செய்கிறதுனால உள்ள யூஸ். The concentration of the ore involves so many steps depends on the nature of the ore, nature of impurities present in its ore, and physical factors, its environmental factors. இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர் வந்து ஒரு நிறைய மெத்தட்ஸை இன்வால்வ் ஆகி இருக்கும். ஆஃப் த ஓர்னா நம்மளோட ஓரை வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி எடுக்கிறோம், அதில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணி. இப்போ இந்த கான்சன்ட்ரேட் எப்படி பண்ணுவோம், அதுக்கு வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஆனால் அந்த ஸ்டெப்ஸில் நம்மளோட ஓரை டிபெண்ட் பண்ணி தான் அதில் ஒரு ஸ்டெப்பை நம்ம எடுத்து கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அந்த ஓரை. ஸோ த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர் இன்வால்வ் ஸோ மெனி ஸ்டெப்ஸ், பட் த செலெக்ஷன் ஆஃப் த process or selection of the method depends on the nature of the ore, nature of the impurities present in the ore, and what are the facilities available and environmental factors. எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து நம்மளோட ஓரை கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய மெத்தடை வந்து செலக்ட் பண்ணுவோம். இப்போ நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. என்னெல்லாம் மெத்தட்ஸ் இருக்குன்னா, what are the methods involved in concentration of the ore? Hydraulic washing, froth flotation process, magnetic separation process, leaching or chemical separation process. இப்படி 4 ப்ராசஸ் இருக்குது. ஆனால் நம்மளோட ஓர் எப்படிப்பட்ட ஓராக இருக்குது, அதில் எப்படிப்பட்ட இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் இருக்குது, நம்மக்கிட்ட எந்த ஃபெசிலிட்டி எல்லாம் அவைலபிளாக இருக்குது, அப்புறம் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், இது எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் இந்த 4 ப்ராசஸில் நம்ம எந்த ப்ராசஸை செலக்ட் பண்ணி நம்ம ஓரை கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு செலக்ட் பண்ணுவோம். இந்த 4 ப்ராசஸில் ஏதாவது ஒரு ப்ராசஸை செலக்ட் பண்ணி தான் நம்மளோட ஓரை வந்து நம்ம கான்சன்ட்ரேட் செய்வோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹைட்ராலிக் வாஷிங் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஹைட்ராலிக் வாஷிங், ஹைட்ரோன்னா என்னது, வாட்டர். இப்போ வாட்டரில் நம்ம ஓரை கழுவி கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய மெத்தட் தான் வந்து இந்த ஹைட்ராலிக் வாஷிங். இந்த ஹைட்ராலிக் வாஷிங்க்கு இன்னொரு நேம் இருக்குது, கிராவிட்டி செப்பரேஷன் ப்ராசஸ். ஏன் கிராவிட்டி செப்பரேஷன் ப்ராசஸ்னா, திஸ் மெத்தட் டிபெண்ட்ஸ் ஆன் த கிராவிட்டி ஆஃப் த ஓர் பார்ட்டிகிள்ஸ் அண்ட் கேங் பார்ட்டிகிள்ஸ். நம்மளோட ஓரில் இருக்கக்கூடிய மெயின் மெட்டல், அந்த க்ரூடு மெட்டலோட கிராவிட்டியையும் கேங் இம்ப்யூரிட்டிஸ் இருக்குல்ல, அந்த இம்ப்யூரிட்டிஸோட கிராவிட்டியையும் பேஸ் பண்ணி தான் இந்த மெத்தட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். அதனால் இந்த ப்ராசஸ்க்கு இன்னொரு பேர் வந்து கிராவிட்டி செப்பரேஷன் ப்ராசஸ். Why we are saying hydrolytic washing is otherwise known as gravity separation process? Because in this gravity separation method depends on the differences in gravity of ores and gang particles. பொதுவாக வந்து gravity of ores வந்து ஹெவியராக இருக்கும், ஓர் பார்ட்டிக்கிளோட கிராவிட்டி ஹெவியராக இருக்கும், அண்டு கேங் பார்ட்டிகிள்ஸோட கிராவிட்டி வந்து லெஸ்ஸராக இருக்கும். அதனால வந்து இந்த மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணி வாட்டரில் வாஷ் பண்ணி தான் நம்ம அந்த இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுவோம், ஹைட்ராலிக் வாஷிங். அதனால தான் சொல்கிறோம். ஆனால் இப்போ இந்த ஹெவியர் பார்ட்டிக்கிளாக ஓர்ஸ் இருக்கிறதுனால அது வந்து என்ன பண்ணுவோம்னா டெபாசிட் ஆயிரும். இந்த லைட்ரு பார்ட்டிகிள்ஸாக இருக்கக்கூடிய கேங் பார்ட்டிகிள்ஸ் வந்து வாட்டரில் வாஷ் அவுட் ஆகி போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து நெல் வந்து மெஷினில் அரைச்சி கொண்டு வருவாங்க. அப்போ அதில் வந்து நிறைய உமி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அதை என்ன பண்ணுவாங்க, க்ளீனிங் பண்ணி அதில் இருக்கக்கூடிய லைட்டர் பார்ட்டிகிள்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த உமி வந்து அரிசியில் இருக்கும். அதை என்ன பண்ணுவோம், வாட்டர் வந்து விட்டோம்னா மேலே வந்து உமி வந்து மிதக்கும். இந்த உமியை என்ன பண்ணுவோம், கீழே ஊற்றிடுவோம். அந்த வாட்டருக்கு கூட அந்த உமியை என்ன பண்ணுவோம், வெளியில் போயிடும். நமக்கு அரிசி வந்து கீழே டெபாசிட் ஆகி இருக்கும். திருப்பி திருப்பி நம்ம வாஷ் பண்ணி அந்த உமியை டோட்டலாகவே வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். அரிசியை வந்து நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதே ப்ராசஸை தான் இந்த ஹைட்ரோலைட்டிக் வாஷிங்கில் வந்து செய்வோம். ஹைட்ரோலைட்டிக் வாஷிங் மெத்தடில் ஃபஸ்ட்டு என்ன செய்வோம்னா, த ஓர் இஸ் crushed into finely powdered form. நம்ம ஓரை வந்து
ஃபஸ்ட்டு க்ரஷ் பண்ணி ஒரு ஃபைன்லி பவுடர்டு ஃபார்முக்கு மாற்றுவோம். திருப்பி the powdered form of the ore is washed with upward stream of running water. இப்போ இங்கே upward ஸ்ட்ரீமில் ஒரு பைப்பில் இருந்து தண்ணி திறந்து விடுறோம். இந்த பக்கமாக நம்ம ஓரை போட்டுகிட்டே இருக்கோம். இப்போ ஓர் ஹெவியர் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும் ஓர் பார்ட்டிகிள்ஸ்க்கு. அதில் இருக்கக்கூடிய கேங் பார்ட்டிகிள்ஸ்க்கு லைட்டர் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். ஓர் பார்ட்டிகிள்ஸ் possess heavier gravitational force than lighter gang particles. இப்போ இங்கே நம்ம ஓரை இந்த மாதிரி ஒரு இது பெட்டில் போட்டுகிட்டே இருக்கும்போது பைப்பில் இருந்து ரன்னிங் வாட்டர் வரும். அந்த ஓர் ஹெவியர் கிராவிடேஷனல் ஃபோர்ஸாக இருக்கிறதுனால இந்த பெட்டுக்கு அடியில் டெபாசிட் ஆகிட்டே வரும். அதுக்கு மேலே இந்த கேங் பார்ட்டிகிள்ஸ் ரன்னிங் வாட்டரில் வாஷ் அவுட் ஆகி போயிட்டே இருக்கும். அப்படி அவுட்லெட்டில் போகும். இந்த ஓர் பார்ட்டிகிள்ஸ் இன்னொரு இதில் வச்சு நம்ம டெபாசிட் ஆன பார்ட்டிகிள்ஸை கலெக்ட் பண்ணி எடுப்போம். கான்சன்ட்ரேட்டடு க்ரூடு ஓர். சரி, இந்த ஹைட்ரோலைட்டிக் வாஷிங் மெத்தட் பர்டிகுலர் டைப் ஆஃப் ஓர்ஸ்க்கு தான் சூட்டபிள் ஆகும். எல்லாத்துக்கு ஓர்க்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது. அது எந்த மாதிரி டைப் ஆஃப் ஓர்ஸ்க்கு சூட்டபிள் ஆகும்னா, இந்த ஹைட்ரோலைட்டிக் வாஷிங் மெத்தடை யூஸ் பண்ணி எந்த மாதிரி ஓர்ஸ் எல்லாம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம்னா, நேட்டிவ் ஃபார்ம் ஆர் ஃப்ரீ ஸ்டேட் மெட்டல் சச் அஸ் கோல்டு. இப்போ ஃப்ரீ ஸ்டேட்டில் ஒரு மெட்டல் இருக்கும். அது கொஞ்சம் க்ரூடு மெட்டல்ஸ் ஃபார்மில் இருந்து இம்ப்யூரிட்டிஸும் இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியதை கான்சன்ட்ரேட் பண்ணதுக்கு இந்த ஹைட்ரோலைட்டிக் வாஷிங் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஆக்சைடு ஃபார்ம் ஆஃப் ஓர், நம்ம ஓர் ஆக்சைடு ஃபார்மில் இருந்ததுனால ஹைட்ரோலைட்டிக் வாஷிங் மெத்தடை யூஸ் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணலாம். கார்பனேட் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஓர்ஸை நம்ம இந்த ஹைட்ரோலைட்டிக் வாஷிங் மெத்தடை யூஸ் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ hydrolytic washing method is used to concentrate the ore in the form of native or in free state, or our ore is in the form of oxides or in the form of carbonate. Then the other name of this hydrolytic washing or gravity separation method is known as levication method. Levication is ஒரு chemical term. Sometimes question கேட்கலாம். ஹைட்ரோலைட்டிக் வாஷிங்கோட இன்னொரு நேம் தான் levication method. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ செஷனில் மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர் அதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் ஹைட்ரோலைட்டிக் வாஷிங். ஹைட்ரோலைட்டிக் வாஷிங்னா வாட்டரில் நம்ம ஓரை வாஷ் பண்ணி தேவையில்லாத இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணக்கூடிய மெத்தட் தான் இந்த ஹைட்ரோலைட்டிக் வாஷிங். இந்த ஹைட்ரோலைட்டிக் வாஷிங்கை நம்மளோட மெட்டல் ஃப்ரீ ஸ்டேட்டில் கொஞ்சம் இம்ப்யூரிட்டிஸ் கூட மிக்ஸ் ஆகிருந்தால் அந்த இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஓர் ஆக்சைட் ஃபார்ம்லேயோ கார்பனேட் ஃபார்ம்லேயோ இருந்தால் இந்த ஹைட்ரோலைட்டிக் வாஷிங் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணி ஓரை கான்சன்ட்ரேட் பண்ணி எடுப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார்